Okay, என்னோட நேம் வீரேஷ். வெஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ப்ரௌண்ட் டைரக்டரில் இருக்கேன். எல்லா வகையான இன்கமும் இருக்கக்கூடிய லெவல். ஃப்ரெண்ட்ஸ், நான் வெஸ்டேஜ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணேன். ஆவரேஜாக ஒரு 14,000 இன்கம். பட் வெஸ்டேஜ் ஜாயின் பண்ண என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 27 ரூபா தான். என்னோட வெஸ்டேஜ் ஹையஸ்ட் இன்கம் 4,52,000. நான் வந்து 52,000. ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். ஸோ என்னோட கிரேட் மென்டார் பிஎம்சி மெம்பர் சரவணன் நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். இந்த வாய்ப்பு மூலயமா நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து நடந்திருக்கு. இப்போ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் ட்ரிப் அப்படின்றது இது வரைக்கும் 9 கண்ட்ரியில் 6 வருஷத்தில் நான் போயிருக்கேன். ஸோ அதில் வந்து சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்ரீலங்கா ஃப்ரீ ட்ரிப் போயிட்டு வந்தேன். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து அயர்லாந்து, வியட்நாம், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் போயிருக்கேன். ஆனால் வெஸ்டேஜ் முன்னாடி ஒவ்வொரு கண்ட்ரிஸ் நான் போனது கிடையாது. ஸோ பாஸ்போர்ட் சும்மா வாங்கி வச்சது மட்டும்தான். பட் எதுவுமே நான் யூஸ் பண்ண கிடையாது. இந்த மாதம் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆக போகுது. பட் எல்லா பேஜுமே வெஸ்டேஜ் மூலியமாக ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வெஸ்டேஜோட மிகப்பெரிய ஒரு விஷயம். அண்ட் 85 லட்சத்துக்கு வீடு வந்து வாங்கியிருக்கேன். இங்கே காரைக்குடி டீச்சர்ஸ் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வெஸ்டேஜ் மூலயமா 85 லட்சத்துக்கு நான் வந்து வீடு வாங்கியிருக்கேன். ஸோ வெஸ்டேஜ் மூலயமா இது வரைக்குமே 2,10,00,000 வந்து நான் வெஸ்டேஜ் மூலயமா சம்பாதிச்சேன். ஸோ என் கோடிக்கெல்லாம் மாற்றுறதுமே வெஸ்டேஜ் தான். இந்த வாய்ப்பு நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க ஜாயின் பண்ணும்போது. இதெல்லாம் வந்து சும்மா வீடியோ பார்த்துட்டு இதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை, ஃப்ராடு. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாமே வாய் அடைச்சி போனாங்க. ஏன்னா என்னோட லைஃப் ஸ்டைல் மாறி இருக்குன்னு அதுக்கு வெஸ்டேஜ் முழு காரணமாக நான் சொல்லுவேன். ஸோ நீங்களுமே இதை புரிஞ்சு பண்ணுங்க. அதே மாதிரி கார் வாங்கியிருக்கேன். 16 லட்சம் மதிப்புள்ள XV300 கார் வந்து வாங்கியிருக்கேன். முன்னாடி ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் சேல்ஸில் அந்த காரை வாங்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் இப்போ அந்த கார் வந்து 16 லட்சத்துக்கு ஒரு லக்ஸரியாக நான் வந்து வாங்கியிருக்கேன். அதுவும் வெஸ்டேஜில் ஒரு வாங்கி முடியும். அடுத்ததாக இப்போ கிளாசிக் 350, அதாவது ராயல் என்ஃபீல்ட் பைக்குமே இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஒரு 3 days முன்னாடி தான் நான் வந்து பதினே எடுத்து அதுதான் நான் இப்போ ஓட்டிருக்கேன். அதுவும் எஸ்பீஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய அச்சீவ்மெண்ட் சொல்லும்போது உங்களுக்கே ஒரு இதாக ஃபீல் ஆகும். ஏன்னா இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் நிறைய ஷேர் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தராலையும் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நீங்களுமே ஹார்ட் ஒர்க் போடுங்க, எஃபர்ட் போடுங்க, கண்டிப்பாக முடியும். விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.